டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இந்த வீடியோவில் வந்து பொருணை நாகரிகம் தமிழ் பண்பாட்டின் தொட்டில் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. அதை பற்றி பார்க்கலாம். பொருணை அப்படின்றது வந்து இப்போ இருக்கிற தாமிரபரணியோட பெயர் தான். இது தமிழ்நாட்டோட வற்றாத நதி ஆறு இல்லையா? ஸோ இந்த ஆறு வந்து நமக்கு வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் வழியாக பாய்குது. இந்த பொருணை ஆற்றோட கரையில் அமைந்திருக்கிறது தான் வந்து ஆதிச்சநல்லூர். 1876 வந்து ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகோர் அப்படின்றவர் வந்து அகழாய்வு நடத்துகிறார் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ அப்படின்றவர் 1899 905 வரை 1905 வரை ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்கிறாரு. இப்போ 2 பேர் வந்து அகழாய்வு செஞ்சுருக்காங்க ஆதிச்சநல்லூரில். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் அகழாய்வு செய்து சேகரித்த பொருட்கள் வந்து நம்மளோட சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்குது காட்சிக்கு. இதுக்கு பின்னர் வந்து சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு வந்து இந்திய அரசு வந்து ஏஎஸ்ஐ ஆரம்பித்தாங்களே, இந்திய அரசு தொல்லியல் துறையினர், அவங்க வந்து 2004 வந்து ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் அகழாய்வு திரும்ப செய்கிறாங்க. இது குரானாலஜிக்கல் ஆர்டர்லேயும் நம்ம கேட்கலாம். இந்த ஆதிச்சநல்லூரில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வோட குரானாலஜிக்கல் ஆர்டர், அவங்களோட பெயர்கள், அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2004 மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் வந்து அதனுடைய அறிக்கையை வந்து வெளியிடும் போது தமிழக அரசு தொழில்துறை ஆதிச்சநல்லூர் ஈமக்காடுகள் மற்றும் வாழிட பகுதிகளை வந்து புதைமேடுகள் ஆகிய இடத்துல வந்து அகழாய்வு வந்து பணியினை வந்து 2019 2021 தொடங்கியிருக்காங்க. அப்போது கொற்கை சங்க இலக்கியங்களில் இல்லை வந்து கிரேக்க இலக்கியங்களில் வந்து குறிப்பிடப்பட்ட ஒரு பழைய துறைமுகம் அப்படின்னு அறியப்படுகிறது. இது தமிழக அரசின் தொல்லியல் துறையில் அவங்க வந்து 1968 வந்து அகழாய்வு நடத்தியிருக்காங்க. அப்போ வந்து நடைபெற்ற அகழாய்வு வந்து 2020-21 கொற்கை துறைமுகத்தையும் அதனுடைய அயலக தொடர்பினை குறித்த பல தகவல்களையும் வெளியிட்டிருக்காங்க. ஆதிச்சநல்லூர்லேருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகலை அப்படின்ற ஊர் 2019 நடத்தப்பட்ட அகழாய்வில் வந்து ஒரு தாடியும் அதில் கிடைத்த உமி நீக்கிய நெல்மணி அமெரிக்காவோட மியாமி நகரில் உள்ள பீட்டா ஆய்வகத்தில் வந்து கரிம பகுப்பாய்ப்பு, அதாவது கார்பன் டேட்டிங் சொல்லுவோம் இதை, அது உட்படுத்தப்பட்டு அதோட காலம் வந்து கிமு 1155 சேர்ந்ததா கணக்கிடப்பட்டிருக்கிறது. அப்போ இது தாமிரபரணியோட பண்பாடு வந்து 3200 வருட பழமை வாய்ந்தது அப்படின்றத நம்ம இதுலேருந்து உறுதி செஞ்சுக்க முடியுது. இப்போ ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கை அங்கேருந்து கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருள்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஈமத்தாளிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். மண் பாறை அடுக்கல்லேருந்து 3 முதல் 12 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்ட ஈமத்தாளிகள் வந்து கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்னென்னா, அந்த தாழி உள்ளார அந்த இறந்தவங்களை வச்சு புதைச்சிருவாங்க. அப்போ வந்து அந்த தாடியில் வச்சு புதைக்கிற பழக்கம் வந்து நமக்கு இருந்திருக்கு. அதுலேருந்து கிடைச்ச எலும்புகள் இறந்தவர்களோட பயன்பாட்டுக்கு தேவைப்படும் அப்படின்ற நம்பிக்கையில் வைக்கப்பட்ட நிறைய அவங்களோட பொன் பாத்திரங்கள், உயரளவு ஈயம் கொண்ட வெண்கலம் இரும்பு பொருட்களும் கிடைச்சிருக்கு. அடுத்தது பொன்னாலான நெற்றி பட்டங்கள். ஸோ இதுதான் அந்த இதில் இருக்கு பாருங்க. இதுதான் வந்து அந்த கோல்டில் செய்யப்பட்ட நெற்றி பட்டங்கள். நீல வட்ட வடிவில் பொன் தகட்டாலான நெற்றி பட்டங்கள் சிறிய அளவில் பொறிக்கப்பட்ட முக்கோண வடிவ அணி வேலைப்பாடுகளோட அந்த நெற்றி கயிற்றால் இணைத்து கட்டுவதற்கு இரு முனைகள்லையும் துளைகள் போட்டு வந்து இருக்குது. இப்போவும் நிறைய கல்யாணங்களில் இது நம்ம கட்டுற வழக்கம் இருக்குது. அதே போல் இங்கே பாருங்கள், பானை வகைகள் கிடைச்சிருக்கு. இந்த பானை வகைகள் கருப்பு சிவப்பு நிற பானை வகைகள் 500க்கும் மேற்பட்ட கீறல்கள், குறியீடுகள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பானையோடுகள் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல பொருட்கள். இப்போ அந்த
ஈம பானைகள் உள்ள இருந்தது இல்லையா, அது எல்லாமே இது. அடுத்து அணிகலன்கள் அப்படின்னு பார்த்தா செம்பு, இரும்பாலான மோதிரங்கள், பொன், கண்ணாடி, தந்தம், எலும்பு மற்றும் சங்கினால் செய்யப்பட்ட மணிகளும் வளையல்களும் கிடைச்சிருக்கு. அடுத்து சுடுமண் பெண் உருவங்கள். இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைச்சது. இது இது பாருங்க ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சது. ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரே மாதிரி தான் வந்து இருக்கு. சுடுமண் பெண் உருவங்கள் இது. அடுத்து நீர் கழிவு மேலாண்மை அப்பவே இருந்திருக்கு. அது வந்து நமக்கு 29 வரிசையில செங்கற்கள் கட்டுமானம் வந்து இருக்கு. பெரிய பானை கிடைச்சிருக்கு நமக்கு. இதுல ஒரு பெரிய பானை கிடைச்சிருக்கு, செப்டிக் டேங்க் மாதிரி போல. மேலும் ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கப்பட்ட துளையிடப்பட்ட 9 சுடுமண் குழாய்கள் இங்க இருக்கு பாருங்க, இது கிடைச்சிருக்கு. இது வந்து நம்ம அந்த ட்ரைனேஜ் பைப் மாதிரி அப்படி இது பண்ணிக்கலாம். அப்போவே வந்து அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட், சீவேஜ் வேஸ்டேஜ் டிஸ்போசல் மேனேஜ்மெண்ட் வந்து இருந்திருக்கு. அப்புறம் இரும்பு பொருட்கள் நமக்கு வந்து எரி, வேல், ஈட்டி, குருவால், அது மாதிரி 32 விதமான இரும்பிலான கருவிகள் கிடைச்சிருக்கு. இந்த சங்கு வளையல் தொழில்நுட்பம் அப்போவே அந்த சங்கு எடுத்து அதில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வளையல் துண்டுகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த சங்குகள் எல்லாமே வந்து நமக்கு பழைய சங்ககால இலக்கியத்தில் வந்து பொற்கை சங்கு வளையல் அப்படின்றதெல்லாம் வந்து தொழில் செய்பவர்கள் வந்து தமிழர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு சங்க இலக்கியத்தில். அடுத்து அயலக தொடர்பை வெளிப்படுத்தும் பானையோடுகளும் நாணயங்களும் கிடைச்சிருக்கு. அதாவது ட்ரேடிங், வெளியில வெளியில அவங்க வந்து ட்ரேடிங் பண்ணதுக்கான ஆதாரங்கள் அயல்நாட்டில். பானையோடுகள் மற்றும் கருப்பு நிற மெருகேற்றப்பட்ட மண்பாண்டங்கள் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் வந்து அந்த அணிகலன்கள். எக்ஸாக்டா நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அணிகலன்கள் செய்வதற்காக கற்கள் பயன்படுத்திருக்காங்க. இது வந்து ரோமர்ல யூஸ் பண்ண அம்போரான்ற அந்த இது வந்து கண்ணாடி கிண்ணங்கள் ரோம்ல ஆல்ரெடி இருந்தது. ஸோ இதை வைத்து நம்ம ட்ரேடிங்ல இருந்திருக்கோம் அப்படின்றது இதுல இருந்து வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இந்த தென்னிந்தியாவின் சமுதாய உருவாக்கம், இது வந்து ஃபுல் டீட்டெயிலோட 2 பார்ட்டாக நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.